அரக்கோணத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பதிவிட்டு வந்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கெத்து காட்டுவதாக நினைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டவருக்கு போலீசார் புகட்டிய பாடத்தின் பின்னணி என்ன? பயங்கர ஆயுதங்களுடன் ரீல்ஸ் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோடு செய்து வந்த இளைஞர் இவர்தான். ஊருக்குள் பெரிய தலை யார் என்ற போட்டியில் கெத்து காட்டுவதாக நினைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டவருக்கு போலீசார் வைத்த ட்விஸ்டின் பின்னணி என்ன? வேறுபட்டு வாடுற புள்ள வேத்துலக வாசிய போல வேறுபட்டு வாடுற புள்ள ஊருல உனக்கு ஒரு மேடை வானுல உனக்கு ஒரு மஞ்சள். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் இளைஞர் ஒருவர் பதிவிட்ட ரீல்ஸ் வீடியோ ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் முழுவதும் பரவி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதுகுறித்து அரக்கோணம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் தலைமையில் தனிப்படை அமைத்து கத்தியுடன் ரீல்ஸ் பதிவு செய்த இளைஞர் யார் என்பதை கண்டுபிடித்து கைது செய்ய அதிரடியாக உத்தரவிடப்பட்டது. அது தொடர்பாக போலீசார் நடத்திய தேடுதலில் ஆயுதங்களுடன் ரீல்ஸ் பதிவிட்ட வெண்டர்பேட்டையைச் சேர்ந்த ஜெய் என்ற இளைஞரை போலீசார் கட்டம் கட்டி தூக்கினர். கலரான சட்டையில் விதவிதமான போஸ்டர்களுக்கு போட்டோ எடுத்தும் வீடியோ ரெக்கார்ட் செய்தும் இன்ஸ்டாகிராமில் அப்லோடு செய்வதில் அவர் ஆர்வம் காட்டி வந்தார். அதுவே ஜெய்க்கு முழு போதையாக மாற எப்போதும் 4-5 சில்பண்டுகளுடன் சேர்ந்து ஊர் சுற்றி உள்ளூரில் பெரிய தலை நான் தான் என்ற தோரணையுடன் வலம் வந்துள்ளார். வெப்பனுடன் வீடியோ பதிவிட்டால்தான் கெத்தாக இருக்கும் என்ற நினைப்பில் கத்தியை கையில் எடுத்துள்ளார். ஃபில்டர் போட்டு சினிமா பாடலுக்கு ஆக்ஷன் செய்து வீடியோ எடுத்தவர் அதை தனது இன்ஸ்டாவில் அப்லோடு செய்து தற்போது வசமாக போலீசாரிடம் சிக்கியுள்ளார். ஜெய்யை கைது செய்த போலீசார் அவருக்கு வெப்பன் சப்ளை செய்த அவரது உயிர் நண்பரான தமிழ்ச்செல்வனையும் கைது செய்தனர். இருவரிடமும் விசாரணை மேற்கொண்ட பின்னர் வழக்கு பதிந்து அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். கெத்து காட்டுவதாக நினைத்து ஆயுதங்களுடன் ரீல்ஸ் அப்லோடு செய்து வந்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது அவரைப் போலவே வெளியில் சுற்றித் திரியும் நபர்களுக்கு எச்சரிக்கையாகவே அமைந்துள்ளது.